பார்த்து கொண்டிருப்பது சிங்காரப்பேட்டை வனச்சரகம், சிங்காரப்பேட்டை விரிவு காப்பு காடு, சிங்காரப்பேட்டை கிழக்கு பீட், சிங்காரப்பேட்டை டு நெல்லிப்பட்டு செல்லும் சந்தவெளி சரகம். பழைய காலத்தில் நெல்லிப்பட்டிலிருந்து சிங்காரப்பேட்டைக்கு சந்தைக்காக பொதுமக்கள் வந்து செல்வதற்காக பயன்படுத்தி வந்தது. தற்போது சாலை அமைப்புன்றதுனால் இதில் இது இல்லை. வனப்பணியாளர்கள் மட்டும் ரோந்து பணிக்கு அவ்வப்போது சென்று வருகிறார்கள். சிங்காரப்பேட்டை வனச்சரகம் எல்லைக்குட்பட்ட வனப்பகுதி கடந்த 10 ஆண்டுகளில் இருந்த நிலையை விட தற்போது பசுமை நிறைந்த வனப்பகுதியாக பல்வேறு அரிய வகை உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டு வரும் இவ்வனப்பகுதியை தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஜவ்வாது மலைப்பகுதியில் பெய்யக்கூடிய மழைநீர்கள் அனைத்தும் சிற்றோடைகள் ஒன்றாக இணைந்து ஒரு பெரிய ஆறாக உருவாகி சிங்காரப்பேட்டை பெரிய ஏரிக்கு செல்கின்றது. இந்த நீர்வரத்து சுமார் 3 மாத காலம் மழைக்காலத்தில் தொடர்ந்து நீடிக்கும். சிங்காரப்பேட்டை வனச்சரகம் நெல்லிவாசல் பிரிவு நெல்லிவாசல் சீரிஸ் வனவராக பணிபுரிந்து வருகிறேன். நெல்லிவாசல் சீரிஸ் உட்பட்ட 8 கிராமங்களில் புதிய நில ஆக்கிரமிப்பு எதுவும் செய்யக்கூடாது என்றும் வனத்தீ ஏற்படுத்தக்கூடாது என்றும் மற்றும் பட்டா நிலங்களில்
மற்ற பகுதிகளில் வனத்துறை அனுமதியின்றி மரங்களை எதுவும் வெட்டக்கூடாது என்றும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி சிறப்பாக பணிபுரிந்து வருகிறோம். அந்த மூங்கில் தோட்டங்கள் அதிகமாக கட் ஆகுது. பார்த்து கொண்டு இருப்பது பார்த்திங்கன்னா சிங்காரப்பேட்டை வனச்சரகத்திற்கு உட்பட்ட இன்னர் ஜவாது காப்புக்காடு கொத்தனூர் காவல் சுற்றுப்பகுதி. கொத்தனூர் காவல் சுற்றுப்பகுதியின் வனக்காப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். இவர் வந்து வனக்காவலராக பணிபுரிந்து வருகிறார். இங்கே பார்த்திங்கன்னா இந்த இன்னர் ஜவாது காப்புக்காடானது பல அரிய வகை மூலிகைகள் தாவரங்கள் அடர்ந்த பகுதியாகும். பல்வேறு வன உயிரினங்கள் வாழக்கூடிய பகுதியாகும். அதாவது காட்டு எருமை, மான், ஒற்றை காட்டு யானை வந்து செல்லக்கூடிய வழிபாதையாகும் இது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட அரிய வகை மூலிகைகளும் வன உயிரினங்களும் வாழக்கூடிய பகுதியில் இந்த பகுதியில் அடிக்கடி ஃபயர் ஏற்படக்கூடிய பகுதியாகும். இந்த ஃபயரை வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து எப்படி கட்டுப்படுத்துகிறோன்னா, அது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒவ்வொரு வருஷமும் கோடை காலங்களுக்கு முன்னாடி வந்து வனச்சரக அலுவலர் அவர்களின் உத்தரவின் பேரில் வனப்பணியாளர்கள் ஒரு டீமாக செயல்பட்டு அவருடைய உத்தரவின் பேரில் ஒரு டீமாக கோடை காலங்களில் எனி டைம் வந்து இந்த டே பேட்ரோலிங் ஃபுல்லாக வந்து இந்த இன்னர் ஜவாது காப்புக்காடில் நாங்கள் சுற்றி இருக்கிறதுனாலையும் இந்த ஃபயர் வந்து கட்டுப்படுது. அப்படி ஒரு ஃபயர் எங்கேயாவது ஏற்பட்டால் உடனடியாக இந்த கிராம மக்கள் உதவியுடன் தொடர்புடன் நாங்கள் உடனடியாக அந்த ஃபயர் நடந்த இடத்துக்கு கிராம மக்கள் உதவியுடன் சென்று அந்த ஃபயரை வந்து நாங்கள் அணைக்கிறோம். அது இல்லாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒவ்வொரு வருஷம் கோடை காலத்தில் ஃபயர் லைன் இந்த பகுதி பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து உங்களுக்கு ஃபயர் ஏற்படக்கூடிய பகுதியாகும். இந்த கோடை காலத்தில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் லைன் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வெட்டுறோம். கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் நீளத்திற்கு வந்து ஒரு 3 மீட்டர் அகலத்திற்கு வந்து இந்த ஃபயர் லைன் கூட வெட்டுறதுனால ஒவ்வொரு வருஷமும் தீயானது கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆப்போசிட்டில் இருக்கிற ஃபயர் வந்து இன்னொரு பகுதிக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் முன்னெச்சரிக்கையாகவே வந்து இந்த பகுதியில் வந்து ஃபயர் லைன் வெட்டியிருக்கிறோம். அதனால் இந்த இடத்துல வந்து ஃபயர் வந்து இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப கம்மியாக ஏற்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா வனச்சரக அலுவலர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் ஒரு டீமாக வந்து வனப்பணியாளர்கள் ஒரு ஃபார்ம் பண்ணி வனவர் தலைமையில் இங்கே பார்த்திங்கன்னா இந்த கிராம மக்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒரு விழிப்புணர்வு கூட்டம் ஏற்படுத்தி இந்த வனத்தினால் இந்த காட்டில் தீ வைக்கிறதுனால என்னென்ன தீமைகள் ஏற்படுது, அதனால் உங்களுக்கு என்னென்ன இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கூட்டம் நடத்தி அவங்களுக்கு வந்து இந்த காட்டு தீயினுடைய தீமைகளை பற்றி நம்ம எடுத்து சொல்கிறதுனால போன வருஷத்தை விட இந்த வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப குறைவான வந்து தீ எண்ணிக்கை வந்து இங்கே இருக்குது. நீங்களே பார்க்கலாம், இந்த பகுதி வந்து இப்போ வந்து இந்த தீ வந்து குறைவாக இருக்கிறதுனால ரொம்ப செழிப்பாக அடர்ந்த பகுதியாக இருக்குது. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய வன உயிரினங்களை அடர்ந்து வாழக்கூடிய பகுதியாகும் இந்த இன்னர் ஜவாது காப்புக்காடானது. அதன் மூலியமாக நாங்கள் வந்து இந்த ஃபயரை வந்து ரொம்ப கட்டுப்படுத்துகிறோம். அதே மாதிரி மக்கள்கிட்ட வந்து உடனுக்குடனே நம்ம தகவல் தொடர்பு கொள்கிறதுக்கு ஏதுவாக வனத்துறையானது கிராம மக்கள் அவங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாமே வந்து உடனடியாக இந்த பகுதியில் எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டாலும் உடனடியாக நம்ம வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக வனச்சரக அலுவலர் உத்தரவின் பேரில் ஒரு டீமை வந்து இங்கே ஃபார்ம் பண்ணி உடனுக்குடனே அந்த ஃபயரானது இங்கே கட்டுப்படுத்தப்படுகிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த வனப்பகுதியானது இன்னர் ஜவாது காப்புக்காடு சிங்காரப்பேட்டை ரேஞ்சுக்கு உட்பட்ட விளாங்குப்பம் பீட் ஆகும். இந்த பீட்டானது 1135.73 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது. இந்த பீட்டில் வந்து வருவாய் கிராமங்கள்னா விளாங்குப்பத்தில் வந்து
65 மலைவாழ் மக்கள் குடும்பங்கள் இங்கே வசிக்குது. இந்த விலாங்குப்பம் வீட்டில் அரிய வகை மூலிகைகளும் அரிய வகை விலங்குகளும் அதிகமாக இங்கே காணப்படுது. இங்கே வந்து ரொம்ப டெப்த்தான ஃபாரஸ்ட்ன்றதுனால இங்கே வந்து ரோந்து பணி வந்து தனியாக போக முடியாது. அதனால் எங்கள் பிரிவு குழுவினரிடம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியிலும் நாங்கள் ரோந்து மேற்கொண்டு வனத்தை பாதுகாத்துட்டு வரோம். இப்பகுதியில் அதிகமாக வந்து நில ஆக்கிரமிப்பு 25 வருடங்களுக்கு முன்னாடி அதிகமாக இருந்துச்சு. இப்போ வந்து எங்கள் வனச்சரக அலுவலர் அவர்களை ஆலோசனைப்படி நாங்கள் வந்து எந்த ஒரு நில ஆக்கிரமிப்பு ஏற்படாமல் இதுவரையிலையும் நாங்கள் தடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். எந்த நில ஆக்கிரமிப்பு இப்போ ஏற்படுத்தலை. பொதுமக்களுக்கு அதிகமாக விழிப்புணர்வு கொடுத்து நில ஆக்கிரமிப்பு, அதாவது கோடை காலத்தில் வந்து ஃபயர் அதிகமாக ஏற்படுங்க, அந்த ஃபயர் அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு வரோம். இவ்வளவும் வந்து எங்கள் வனச்சரக அலுவலர் அவர்களுடைய அறிவுரையின் பேரில் வந்து நாங்கள் எல்லாம் வந்து வனத்தை வந்து சீரும் செம்மையாக பாதுகாத்துட்டு வரோம். வெளியில் போய் கூலி வேலைக்கு போயிட்டு வந்தால் குடும்பம் நடத்தினுக்கிறாங்க, நிலப்பழம் இல்லாதவங்களெலாம். எங்கள் ஊர் மீட்டிங் போட்டு சாரு அவரை கூட சொல்லி பேசும்போது, சார் நாங்கள் எப்படி எண்ணும்போது இதை மாதிரி நாங்கள் வந்து லோன் தரோம், வாரம் ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறை டியூ கட்டி முடிச்சிருங்க, மறுபடியும் லோன் தரோம் நிற்கிறாங்க. அது இப்போ சில பேருக்கு முடிஞ்சிருக்குது, சில பேருக்கு எனக்கு கொஞ்சம் இருக்குது, பெண்டிங் இருக்குது. அது கொடுத்துட்டா மறுபடியும் எங்களுக்கு ஆளுக்கு வீட்டு குடும்பத்துக்கு 10,000 கொடுப்பாங்க. 10,000 20,000 அதை வச்சு குடும்பம் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கிறோம். அதாவது அவங்க கொடுத்த முதலீடை வச்சு தான் பால் மாடு வாங்குறதா, ஆடு வளர்ப்புறதுக்கு தான், அந்த மாதிரி வளர்த்து குடும்பம் நடத்திக்கிறோம். எங்களுக்கு வந்து எது கேட்டாலும் தரன்ற வாக்கியங்கள் இருக்குது. அவங்களால எங்களுக்கு டிஸ்டர்பும் கிடையாது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே இல்லைன்னா எங்கள் நிலத்தில் இருக்கிற மரத்தை கூட வெட்டி எடுத்துன்னு போடுவாங்க. அதுமாரி ஒரு பாதுகாப்பாக இருக்குது. சிங்காரப்பேட்டை வனச்சரகம், நெல்லிவாசல் பிரிவு, இன்னர் ஜவாத் ஆரப், கீழூர் பீட், மொத்த பரப்பளவு 1800 ஹெக்டேர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமான இடம் இது. ஏன்னா இந்த இடத்துல வந்து அரிய வகை வந்து விலங்கு இருக்குது, அரிய வகை மூலிகை இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி இனங்கள் வந்து ஒரு 60 இனத்துக்கு மேலே இந்த பகுதியில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல மட்டும் இருக்குது. இதில் வந்து ரேஞ்ச் ஆஃபீஸர் தலைமையில் வந்து நாங்கள் வாரத்தில் 2 நாள் 3 நாள் வந்து மேலே கீழூர்லேருந்து கீழே வளர்த்து வந்து ட்ரெக்கிங் வருவோம். இது வந்து முக்கியமான பகுதி இது. அதே மாதிரி கீழூர் பீட்டில் வந்து இந்த வருஷம் வந்து வனத்தி வந்து எந்த பகுதியிலும் ஏற்படல. அதுக்கு வந்து ஐயர் ஆஃபீஸரோட வழிகாட்டுதல் பேர்லையும் அவங்களுடைய அறிவுரின் பேரில் வந்து நல்லா பாதுகாப்பு, எந்த விதத்தையும் ஏற்படாமல் இந்த வருஷம் கீழூர் பீட்டில் வந்து பாதுகாக்கணும். நான் வந்து இங்கே வனக்காப்பலர் வந்து 2019 டிசம்பர்லேருந்து நாங்கள் கீழூர் பீட் வனக்காப்பலர் பணிபுரிந்து வருகிறேன்.
சிங்காரப்பேட்டை வனச்சரகம் கோவிந்தாபுரம் கிராமத்திற்கு அருகே உள்ள கோவிந்தாபுரம் காப்புக்காட்டில் அமைந்துள்ள அங்குத்திச்சுனை சார்ந்த சுற்றுலா தலத்தை இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த அங்குத்திச்சுனையை பற்றி விளக்கமய கூடமும் அப்பகுதியில் அமைந்துள்ளது. அவ்விளக்கமய கூடத்தில் இந்த அங்குத்திச்சுனையில் அமைந்துள்ள கண்காணிப்பு கோபுரங்கள், நீர்வீழ்ச்சிகள், காப்புக்காட்டின் வழித்தடங்கள் ஆகியவையும் விளக்கக்கூடிய மையமாக அமைந்துள்ளது. இந்த அங்குத்திச்சுனை விளக்கமய கூடத்திலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் நமது அங்குத்திச்சுனை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது. அடர்ந்த மிகுந்த இந்த வனப்பகுதியில் அமைந்துள்ள இந்த அங்குத்திச்சுனையில் பல்வேறு வன உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டு வருகின்றன. ஆண்டுதோறும் பல்வேறு காலங்களில் இந்நீர்வீழ்ச்சி பகுதிகளில் தொடர்ச்சியாக தண்ணீர் வரத்து அதிகமாக இருந்து கொண்டு வருகிறது. இந்த அங்குத்திச்சுனையில் தர்மன் சுனை, பீமன் சுனை, அர்ஜுனன் சுனை, நகுலன் சுனை, சகாதேவன் சுனை ஆகிய 5 சுனைகளும் உள்ளது. ஆகவே இதுக்கு அங்குத்திச்சுனை என்ற பெயர் பெற்றது. இந்த அங்குத்திச்சுனையில் அமைந்துள்ள கோயில் மகா சிவராத்திரிக்கு திருவிழாவிற்கு ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த அங்குத்திச்சுனையானது மேம்படுத்தும் வகையில் வனத்துறையின் மூலம் கடந்த 2013-14 ஆண்டு அங்குத்திச்சுனை சார்ந்த சுற்றுலாத்தலமாக அமைக்கப்பட்டு மக்கள் இச்சுற்றுலாத்தலத்தை பார்வையிடுவதற்காகவும் இயற்கை வளத்தை கண்டுகளிக்க ஏற்பாடும் செய்யப்பட்டு மக்கள் பயன்படும் வகையில் மகிழ்ச்சிகரமாக அமைந்து விளங்குகிறது. இந்த அங்குத்திச்சுனை சுற்றி பசுமை நிறைந்த வனப்பகுதியாக அமைந்துள்ளது. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பரமகுரு. வேலூர் வனமண்டலம், திருப்பத்தூர் வனக்கோட்டம், சிங்காரப்பேட்டை வனச்சரகம், சிங்காரப்பேட்டை பிரிவில் கோவிந்தாபுரம் பீட் வனக்காப்பாளராக கடந்த 2 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன். அங்குத்திச்சுனை சூழல் சுற்றுலாம் அமைந்த அங்குத்திச்சுனை சூழல் சுற்றுலா தலம் அமைந்த கோவிந்தாபுரம் காப்புக்காட்டில் வனக்காப்பாளராக பணிபுரிவதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். அங்குத்திச்சுனையில் நமது வனப்பணியாளர்கள் அவ்வப்போது இந்த அங்குத்திச்சுனையின் மலைப்பகுதியில் உள்ள கிராமங்களுக்கு, நெல்லிப்பட்டு, சாம்பரி ஆகிய கிராமங்களுக்கு நடப்பாதையாக சென்று காப்புக்காட்டை தணிக்கை செய்தும் பல்வேறு வனக்குற்றங்களை தடுப்பும் வண்ணமாக பணியாற்றி கொண்டு வருகின்றன.